ஐயோ அப்பா, உள்ள வாங்கப்பா. எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? நீலா எதுக்கு அப்பாவை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கா? பீராவுக்கும் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு இவளுக்கு நல்லா தெரியும். இங்க வந்தா கண்டிப்பா பீரா அப்பாவை ஏதாச்சும் பேசுவான்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? ஐயோ, இந்த பொண்ணு என்ன பண்றான்னு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. அப்பா, நீங்க உட்காருங்க. நான் உள்ள போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நிலா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியல. தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த? வீரா இப்போ என்னங்க வச்சு பார்த்தானா அவன் தேவையில்லாம டென்ஷன் ஆவான். எதுக்கு பிரச்சனை? வாமா, நீ எங்க போனான்னு சொன்னல, நம்ம அங்க போலாம். அப்பா, நான் உங்களை எங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சனோ அங்க கரெக்டா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு அப்புறவே நீங்க இந்த வீட்ல தான் இருக்கணும். அப்பா, அப்பா இனிமேல் எங்க இருக்க போறாரா? இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நிலா, என்னமா சொல்ற? நான் நான் எப்படி இங்க? ஏன்பா, எதுக்கு இப்படி பதறீங்க? இது உங்க வீடு தானப்பா. நீங்களும் சுமித்ராத்தையும் சந்தோஷமா வாழ்ந்த வீடு தானே. அந்த வீட்டுக்கு தானே நம்ம திரும்ப வந்திருக்கோம். அப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும். எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க? நிலா, நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நான் இங்க வந்தா என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீ இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இங்கேயே இருக்கணும்னு சொல்ற. இது பாருமா, இப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறவே இப்பதான் உங்க கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல என்னால உங்க கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்னால தாங்க முடியாது. சொன்னா கேளு, எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். இப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாமா? அப்பா, உங்களுக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததுல சந்தோஷம் இல்லையாப்பா? சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? நானும் என் சுமித்ராவும் வாழ்ந்த எல்லா சந்தோஷமான நினைவுகளும் இந்த வீட்டுல தான் நிறைஞ்சிருக்கு. அவ இப்ப இங்க இல்லைனாலும் அவளோட ஜீவன் எனக்காக இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. என் உசுறு, எனக்கு தாயாவும் தாரமாவும் இருந்தவா, எனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டவா இந்த வீட்டுல இருந்துதான் எனக்கான எல்லா சந்தோஷத்தையும், எனக்குன்னு ஒரு குடும்பத்தையும் என் சுமித்ரா எனக்கு கொடுத்தா. அவ வாழ்ந்த வீடு. என் கடைசி காலத்துல என் சுமித்ரா என் பக்கத்துல இல்லைனாலும் அவ நினைவுகள் நிறைஞ்ச இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்காச்சும் வாழ்ந்துட்டு அவகிட்ட போய் சேர்ந்துடணும் தான் நான் நினைச்சேன். எங்க நான் சாகிறதுக்குள்ள என் சுமித்ரா வாழ்ந்த இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வர முடியாதா அப்படின்னு எத்தனையோ நாள் எனக்குள்ள நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ அது அது நடந்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என் சுமித்ரா என்ன பாசத்தோட எண்ணங்களை கூப்பிட்ட அந்த சத்தம் காதலோட ஓடி வந்து என்ன அரவணைச்சுக்கிட்ட அந்த உணர்வு எல்லாமே எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்துல நான் அனுபவிச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல திரும்ப வர்றதுக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது எப்படி நான் சந்தோஷம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியும்? சந்தோஷமா இருக்கு. என் சுமித்ரா வாழ்ந்த இந்த வீட்டுல மறுபடியும் நான் வாழ போறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்பா, அப்பா, சொல்லுங்கப்பா. அத்தை கூட வாழ்ந்த இந்த வீட்டுக்கு நீங்க திரும்பவும் வந்ததை நினைச்சு சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? அது எப்படி நான் சந்தோஷம் இல்லாம இருப்பேன்? இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டேன். இப்போ என் சுமித்ரா கூட வாழ்ந்த வீட்டுக்கு நான் திரும்ப வந்ததை நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் வீராவை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் இப்ப என்ன இப்ப பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவான். அவ வருத்தப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. வேண்டாமா, சொன்ன கேளு. என் சந்தோஷம் என்னோடய போட்டோம். அவனை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நம்ம போயிடலாமா? அப்பாவுக்கு இந்த வீட்டுல இருக்கணுங்கிறது ஆசை. ஆனா வீராவுக்காக தான் இங்க இருந்து போகணும்னு அப்பா துடிக்கிறாரு. நானும் அப்பாவை திரும்ப அவர் வாழ்ந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியல. ஆனா இப்போ நிலா சரியான முடிவெடுத்திருக்கா. இந்த நேரத்துல நான் நிலாவுக்கு ஆதரவா தான் இருக்கணும். நான் கேளுமா, நம்ம வீரா வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம் பாமா. அப்பா, நீங்க இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் பண்ண தியாகம்லாம் போதும்பா. இதுக்கப்புறமாச்சு உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நீங்க வாழுங்க. இது உங்க வீடு, உங்க குடும்பம்ப்பா.
பழையபடி சந்தோஷமா வாழணும். இத்தனை வருஷம் வீரா மாமாவுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போய் தனிமையா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீங்க கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? உங்களோட ஆசை கனவெல்லாம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும், வீரா மாமா கூட சேர்ந்து வாழணுங்கிறதா. ஆனா நீங்க இப்படியே தனியாவே இருந்தீங்கன்னா எப்பதான் வீரா மாமா கூட சேர்ந்து இருக்க முடியும் சொல்லுங்க? போதும்பா, நீங்க தனிமையா வாழ்ந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீங்க இங்கதான் இருக்கணும். இதுதான் உங்க குடும்பம். நம்ம குடும்பத்துல இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இந்த குடும்பத்தோட தலைவனா முன்ன நின்னு எல்லாத்தையும் இதே வீட்டுல அத்தையோட ஆசீர்வாதத்தோட நீங்க பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க இருந்து திரும்ப போகணுங்கிற நினைப்ப இதோட உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. இதுதான் உங்க குடும்பம், இதுதான் உங்க வீடு. இனிமேல நீங்க இங்கதான் இருக்கணும். நீங்க சேர வேண்டிய இடத்துல தானப்பா நிலா உங்களை கொண்டாந்து சேர்த்திருக்கா. அவ கரெக்டா தான்ப்பா பண்ணியிருக்கா. நீங்க இங்க தான்ப்பா இருக்கணும். எனக்கும் அதான்ப்பா ஆசை. ப்ளீஸ்ப்பா, இங்க இருந்து திரும்ப போகணும்னு நினைக்காதீங்க. வந்தது வந்ததாவே இருக்கட்டுமே. எனக்கும் இங்க இருந்து திரும்ப போகணும்னு எந்த ஆசையும் இல்லடா. ஆனா வீராவை நினைக்கும் போது தானே கஷ்டமா இருக்கு. அவன் அவன் எப்படி சமாளிக்க? அதான் நான் இருக்கனே, அப்புறம் என்னப்பா? என்ன நீலா சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை உனக்கும் வீராவுக்கும் நடுவில் என்ன வச்சு பிரச்சனை வந்தது. இப்ப மறுபடியும் என்ன வச்சு உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை ஆயிட்டுனா? அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராதுப்பா. நீங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வரணுங்கிறதா அது நீங்க திரும்பவும் நீங்க வாழ்ந்த வீட்டுக்கே வரணுங்கிறது தானே எங்க எல்லாரோட ஆசையும். அதுதான் சொன்னேன். அதானே மாமா, நீங்களும் அதுதானே ஆசைப்பட்டீங்க? நானும் அதான் ஆசைப்பட்டேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி எல்லாரோட ஆசையும் அப்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது தானே. அதானே இப்ப நடந்திருக்கு. அதான் அதுதான் நானும் சொன்னேன் மாமா. சரிங்க மாமா, நீங்களும் அப்பாவும் இங்க உட்காருங்க. நீங்க வந்துட்டீங்கிறத நான் அத்தையும் மாமாட்டையும் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அது நிலா, இதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. இந்த நிலாவோட முடிவு தான் இறுதி முடிவு. இந்த வீட்டோட மருமக நான் சொல்றேன். நீங்க அத்தையோட ரூம்ல போய் நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. மாமா, அப்பாவோட லக்கேஜ் எல்லாத்தையும் கொண்டு போய் அத்தையோட ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடெல்லாம் சமைக்க போறேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலாம். இன்னைக்கு நீங்க இங்க வந்ததை நான் வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் போய் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? ராஜா, எதுவும் பிரச்சனை வந்துடாது. அதான் உங்க செல்ல பொண்ணு வீரசூரி தைரியமா சொல்லிட்டு போறாளே, நான் பாத்துக்கிறேன்னு. அப்புறம் என்னப்பா, எத்தனை நாளா நீங்க இங்க வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்க ஆசை நிறைவேறிச்சு இல்லப்பா. அத சந்தோஷமா அனுப்புவீங்க. மத்தத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீங்க சந்தோஷமா இருங்க, அது போதும். சரிடா. டேய் ராஜா, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன். இந்த வீட்டுல எனக்கு நிறைய சந்தோஷமான நினைவுகள்லாம் இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போதே நான் அப்போ இந்த வீட்டை விட்டு போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த வீடு இன்னமும் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. மறுபடியும் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நினைச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் போய் வீட்டை எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரவா? என்னப்பா கேள்வி இது? இது உங்க வீடுப்பா. நீங்க சந்தோஷமா வாழ்ந்த வீடு. என்னமோ அந்த சந்தோஷம் இந்த வீட்டுல அப்படியே தான் இருக்கு. போங்கப்பா, போய் வீடு முழுக்க சுத்தி பாருங்க. சந்தோஷமா இருக்குப்பா, சந்தோஷமா இருங்க. சரிடா, நான் போய் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ உட்காரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். யா அப்பாக்குள்ள இப்படி ஒரு குழந்தைத்தனமா, குழந்தைங்க துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி சந்தோஷத்துல வீட்டை சுத்தி பார்க்க எப்படி போறாருன்னு பாரு. இந்த அளவுக்கு இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் மிஸ் பண்ணிருப்பாரு அவரு. அப்பா, நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அப்பவே உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். வீரா கிட்ட எப்படியாச்சும் பேசி அவன்கிட்ட சம்மதம் கேட்டு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேனப்பா. இத்தனை நாள நான் உங்க கண்கள்ல வலிகளை தான் பார்த்திருக்கேன். இப்பதான்ப்பா உண்மையான சந்தோஷத்தை பாக்குறேன். இப்பதான் என் அப்பாவோட உண்மையான குணத்தையும் நான் பாக்குறேன். அவர் உண்மையிலே குழந்தைதான், குழந்தைதான் என் அப்பா. நீங்க இங்கதான்ப்பா இருக்கணும், இங்கதான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் உங்களை அனுப்ப மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நீங்க இங்கதான் இருக்கணும். இந்த நிலா தெரிஞ்சு பண்ணால தெரியாம பண்ணாலன்னு தெரியல, ஆனா இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை என் அப்பாவுக்கு கொடுத்துருக்கா. என் அப்பாவுக்கு எது கொடுத்தா சந்தோஷமா இருப்பாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது அது எப்படி அது
இதெல்லாம் எப்படி நடக்குது? யதார்த்தமா எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தோணல. வீராவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையுமே நிலா பண்ண மாட்டா. அவனுக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவன் கிட்ட கூட நிலா அனுமதிக்க மாட்டா. ஆனா இப்ப அப்பாவை எங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அப்பாவுக்கும் வீராவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஏற்கனவே அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ண போய் தான் வீராவுக்கும் நிலாவுக்கும் சண்டை நடந்துச்சு. வீரா சொன்ன காரணத்துக்காக அப்பா கிட்ட கூட கொஞ்ச நாளா நிலா பேசாம தான் இருந்தா. ஆனா இப்போ எப்படி வீராவோட அனுமதி இல்லாம அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? எங்க அப்பாவை வீரா பார்த்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் நான் பாத்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன்னு கூலா சொல்லிட்டு போறா. அப்படின்னா வீராவுக்கு தெரிஞ்சுதான் இவ அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்காளா? அப்போ வீரா அப்பாவை ஏத்துக்கிட்டானா? அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டானா? என்ன நடக்குதுங்க? அவன் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்றான். அதுவும் எனக்கும் ரூபிக்கும் கல்யாணம்னு அவனே சொல்றான். இவன் என்ன அப்பாவை திடீர்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியலையே. வீரா என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். இப்ப இதுக்கு இதெல்லாம் என்கிட்ட மறைக்கிறான். என்னவா இருக்கும்? மாமா மாமா எங்க போனிச்சிட்ட மாமா? மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்தா இவரை காணோம். ஆமா, இந்த குழந்தை இவ்வளவு காலையில எந்திரிச்சு எங்க போனுச்சு? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிற ஆள் இல்லையே. எங்க போனாரு மாமா? எங்க போனிச்சு மாமா? மாமாவை காணோம். இவ்வளவு காலையில மாமா முழிக்கிறதே கஷ்டம். இதுல பெட்ல ஆளை காணோம். ஒருவேளை தூக்கத்துல உருண்டு கட்டிலிக்கல என்னமோ போயிட்டோம். ஐயோ மாமா! ஐயோ மாமா, என்னையா உருண்டு என்னமோ கீழே போயிட்டியா என்ன? வெளியில வாயா. இதுக்கு கீழே போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அது இருக்க உருவத்துக்கு கையே இது கீழே போவாது. இது கடையில இது எங்க உள்ள போகுது? அப்ப எங்க போனிச்சு? ஒரு வேளை காலையிலே கல்யாண வேலையா எங்கேயும் போயிருக்குமோ? ச்சே, இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சே. ச்சே, என்னெல்லாமோ நினைச்சு வந்தேன். கடைசியில போய் சப்புன்னு போயிட்டேன். இந்த மாமா எப்போதும் தூங்குற மாதிரி 12 மணி வரை கடந்து தூங்க வேண்டியதானே? இவ்வளவு காலையில எழுந்துச்சு இவர் யார் போக சொன்னாவா? கோபமா வருது. டீ மாமா, இன்னைக்கு மட்டும் என் கையில மாட்டுனே உனக்கு இருக்கு. ச்சே, முதல்ல என் மாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்படி சொதப்பிட்ட. போறீங்களா? நீ ஒண்ணுத்துக்குமே லாய் கிடையாது. வேஸ்ட். அட நம்ம ஜிலேபி என்ன இவ்வளவு காலையில நம்மள பார்க்க ரூம் வரைக்கும் வந்திருக்கா? போச்சு போச்சு, எல்லாம் வீணா போச்சு. யோ மீசா, இன்னைக்கு மட்டும் நீ கையில மாட்டினேன்னு வச்சுக்க. அப்புறம் பாத்துக்கிட்டே இரு, அந்த மீச மேலே கடிச்சு வச்சிடுறேன். அடிக்க அடிக்காளி, இதுக்குதான் காலையிலே மாமனை தேடி வந்திருக்கியா? ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நான் முங்கி அப்படியே சென்டில குளிச்சுட்டு வந்திருப்பேன்ட்டியே. ச்சே, மிஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, இப்பவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எப்படியே ஆரம்பிச்சிட வேண்டிதான். கடிக்க தரடி ஜிலேபி, உனக்கு இல்லாததா? எவ்வளோ வேணும் கடிச்சு கடி இன்னைக்கு. நாதாண்டி. உங்களே என்ன விளையாடுது? அது சும்மா. சும்மாவா? கொஞ்ச நேரத்துல இதயமே நின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படிதான் பின்னாடி வந்து பயங்கட்டுறதா? அதெல்லாம் உன் இதயம் நிக்காதடி. ஏன்னா உன் இதயத்தை நான் தானடி பத்திரமா வச்சிருக்கேன். இல்ல உயிர் போற மாதிரி பயங்காட்டி விட்டுட்டு இப்ப நின்னு காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே கோமட்டல குத்திடுவேன் பாத்துக்கங்க. அச்சச்சோ, என் பொண்டாட்டி ரொம்ப பயந்துட்டாலே. இப்படி வீர சூரநாட்ட புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ பயந்தனா அப்புறம் என் வீரத்துக்கு என்ன அழகா சொல்லு. எப்படி உன்னை பயங்காட்டினா அதே மாதிரி அந்த பயத்தை நான் ஓட்ட விட்டல. நான் உன் புருஷனே இல்ல. எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. இப்ப பாரு, இப்ப பாரு எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. ஏய் ஏய், என்ன போடான்னு சொல்லிட்டு நீ எங்கடி போற? மாமா, நான் போறேன், கைய விடு. முடியாதுடி. முடியாதா? இந்த பாரு மாமா, நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா கைய விட்டு சொல்லிட்டேன்.
பயத்தையும் ஓட விடுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த குட்டி கோபத்தை சரி பண்ண மாட்டேனா? வேணா பாரு, உன் கோபத்தையும் பயத்தையும் எப்படி ஒரே நேரத்துல சரி பண்றேன்னு. என்ன பேசுற அப்படியே என்ன மயக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த பாருங்க, இந்த பேச்சுல நான் மயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் மயங்குனதுல ஒரு நேரம். இதுக்கப்புறமே உங்க பேச்சுக்கு மயக்க மாட்டேன், உங்களை பார்த்து மயங்க மாட்டேன். விடுங்க, நான் போறேன். அப்படியா? எங்க அத கொஞ்சம் என்ன பார்த்து சொல்ல. ஏன் அப்படியே உங்களை பார்த்தா நான் மயங்கிடுவேனோ? இவர் பெரிய ஆணழகரு, இவரை பார்த்த உடனே அப்படியே மயங்கி கிறங்கி உங்க மடியில விழுந்துருவாங்க பாருங்க. இந்த பாருங்க, உங்க மேல நான் பயங்கரமான கோபத்துல இருக்கேன். இப்போ நீங்க என்ன பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த கோபம் போகவே போகாது. அதாண்டி என்ன பார்த்து அதை சொல்லு. ஓ, என்கிட்ட சவால் விடுறீங்க? இந்த நிலா கிட்ட சவால் விடுறீங்களா? இன்னைக்கு நீங்களா நானானு பாத்துறேன். யாரு மூக்குடைய போறானே பாத்துக்கிட்டே இருங்க. மயங்கிடுவேன், நான் மயங்குறேன். இவர் பெரிய இவரு. அது இல்ல, நான் 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 சப்பா ஓய், மயங்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னன்னா இப்படி கட்டிக்கிட்டு வந்து நிக்கிற. அது நானும் உங்களை பார்த்து மயங்கலையே. நீங்க சட்டை போடாம நின்னீங்க, அதான் உங்களுக்கு குளிருமேனு நான் உங்களை கட்டிக்கிட்டேனே தவிர நான் ஒன்றும் உங்களை பார்த்து மயங்கி ஒன்றும் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு நெருக்கமா இல்லை, இப்படி நிற்கல. உங்களுக்கு குளிர்மேனு தான் கட்டி பிடிச்சேன். ஆமாமா, நான் வேற சட்டை போடாம இருக்கேன், குளிச்சுட்டு வேற வந்துட்டேனா, அதனால எனக்கு சரியான புழுரா இருந்துச்சு. இப்ப நீ ஓடியாந்து வந்து எனக்கு கட்டி அணைச்சதும் இப்போ குளிரெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு எதமாயிட்டு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் குளிர் இருக்கு. அதுக்கும் ஏதாச்சும் வழி பண்ணனா நல்லா இருக்கும். அப்படி பார்க்காதடி, உன்னோட பார்வையில நான் கரைஞ்சு போறேன். இந்த கண்ணில் இருக்க கதகதப்பு என்னை என்னமோ பண்ணுது. I love you, Mama. I love you. என்னடி, என்னாச்சு? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏதோ போச்சா? அடியா, நல்ல தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு, என்னடி ஆச்சு உனக்கு? நான் இங்க வந்ததே வேற ஒரு விஷயமா, ஆனா இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு. இதுக்குதான் நீ தனியா இருந்தா நான் உன்னை பார்க்கவே வர மாட்டேங்கிற. ஐயோ, உன்னை பார்த்தாலே நான் எதுக்கு வரேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே மறந்துடுறேனே. போச்சு போச்சு. அடியே,
உனக்கு என்ன கிருக்காடி பிடிச்சிருக்கு? காலையில நீ எதுக்கு என்ன தேடி வந்தியா? அதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி போச்சு போச்சுன்னு கத்தி ஊற கூட்டிக்கிட்டு இருக்க? எல்லாம் நல்லா தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்காக உங்களை தேடி இவ்வளவு காலையில வந்தேன். ஐயோ மாமா, நான் வந்தது இதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப நீ இதுக்கு வரலையா? வேற என்ன விஷயமா வந்திருப்பா? இதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? ஆ, 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 ஓ, அ, அ, அடி, போடி. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ அவசரம்லாம் இருக்கக்கூடாது. அதான் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இதெல்லாம் பார்த்துக்கலாம்டி. எனக்கு உன்னோட ஃபீலிங்லாம் புரியுது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான கட்டம். வாழ்க்கை முழுக்க நினைச்சு சந்தோஷப்படுற ஒரு விஷயம். அதை போய் இவ்வளோ அவசரமா நம்ம நடத்தினா நல்லாவா இருக்கும் சொல்லு? இன்னும் ஒரே வாரம் தானே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்ட. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ண மாட்டியா? அதுக்கப்புறமே நான் உனக்கு தான் சொந்தமாக போறேன். நீ வருத்தப்படாத. என்னடா நம்மளே வந்திருக்கோம், இவன் என்னன்னா வேண்டான்னு சொல்றானே அப்படின்லாம் நினைக்காத. இதெல்லாம் பெரியவங்க குறிச்சு கொடுத்த நல்ல நடந்தாதாண்டி நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தைங்கள்லாம் நிறைய பிறக்கும். இப்படி அவசர அவசரமா ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். மாமா எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கேன், அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீயும் கண்ட்ரோல்ல இருந்துக்க. இன்னும் ஒரு வாரம் தானடி, அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாமே. ஏன் என்னாச்சுடி? எதுக்கு இப்படி கோவப்படுற? வாயை திறந்தியே, கோட்டையில குத்திடுவேன் சொல்லிட்டேன். ஓஹோ, சாருக்கு இந்த ஆசை வேற இருக்கோ? அதுலயும் நான் என்னமோ உங்களை தேடி அதுக்கு வந்த மாதிரி அப்படி பேசுறீங்க. என்னால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? என்னால முடியலையா இல்ல உங்களால முடியலையா? யாரு? நானாடி கண்ட்ரோல் இல்லாம இருக்கேன்? ஆமா, நான் உன்னை தேடி வந்தேனா இல்ல நீ என்ன தேடி ரூமுக்கு வந்தியாடி? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னமோ நான் கண்ட்ரோல் இல்லாம உன் மேல பாஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது. இந்த பாருங்க, ஒழுங்கா வாயை மூடி இருங்க சொல்லிட்டேன். நான் ஒண்ணு இதுக்காக வரல. சரி சரி, அழுவாத. புரியுது. இப்போ நீ இதுக்காக வரலன்னு நான் நம்பணும், அவ்வளவுதானே? சரி விடு, நீ இதுக்காக வரல, வேற ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்க. போதுமா? நம்பிட்டேன், விட்டுரு. ஐயோ, ஐயோ, போயா. உனக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வந்த பத்தியா? என் புத்திய சோட்டாலேயே அடிச்சுக்கணும். எரும மாடி, எரும மாடி. போடா, லூசு பையலே. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி பொறிச்சு தள்ளிட்டு போறா? அவளாதான் என் ரூமுக்கு வந்தா, எனக்கு அடிக்கணும்னு சொன்னா, முடியாது கட்டி பிடிச்சா, குடுக்கற வரைக்கும் சத்தம் இல்லாம வாங்கினா, கொடுத்து முடிச்சதும் அப்படியே என்ன கண்டுபிடி பேசிட்டு போறா. ஆமா, அவதானே என்ன வந்து கட்டிப்பிடிச்சா, நானும் அவளை போய் கட்டிப்பிடிச்சேன். என்னமோ நான் அவன் மேல பாஞ்ச மாதிரி என்ன இந்த கிளி வச்சுட்டு போறா. ஒடியா புள்ளிச்சி, வர வர உன் பேச்சு சரியில்லை பாத்துக்க. இரு, ட்ரெஸ் மாட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். ச்சே, காலங்காத்தால இதுக்குதான் எந்திக்க கூடாதுங்கிறது. பேசாம மூடிக்கிட்டு 12 மணி வரை கடந்து தூங்கி இருக்கணும். சும்மா இருந்தவனை சூடேத்தி விட்டுட்டா போற. இப்ப மறுபடியும் போய் குளிக்கணுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்க? அடியே, இங்கதானே இருப்ப? இரு, வந்து வச்சுக்கிறேன் உன்னை.